வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் மாத தேர்வுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 4 மடங்கு 36. 4வது வாய்ப்பாடு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நம்பரில் எது வருதோ அதுதான் 4 மடங்கு. இதில் 9 நாள் 36ன்னு வரும், அதனால் டிக் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்தது 11 காரணிகள். 11 காரணிகள் 1 மற்றும் 11 தான் வரும். அடுத்து கடிகார முள்களுக்கு இடைப்பட்ட கோணம். ஓகேவா? இது நம்ம பார்க்கக்குள்ள எல் ஷேப்பில் இருந்தால் அது கரெக்டாக செங்கோணம், அதாவது 90 டிகிரி கரெக்டாக இருந்தால் செங்கோணம். அதை விட குறைவாக இருந்தால் குறுங்கோணம். 90 டிகிரியை விட அதிகமாக இருந்ததுன்னா அது விரிகோணம். நம்ம அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கரெக்டாக எல் ஷேப்பில் இருந்தால் 90 செங்கோணம். எல் ஷேப்பை விட குறுகலாக இருந்தால் வி ஷேப் மாதிரி இருந்தால் அது குறுங்கோணம். அதை விட பெருசாக இருந்தால் விரிகோணம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஆனால் இங்கே நமக்கு அது தெரியல இது எப்படி இருக்குது, இது விரிகோணமாக என்னன்னு சரியாக கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த கணக்கில் ஈஸியாக நம்ம 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் அது விரிகோணம், 90 டிகிரியை விட குறைவாக இருந்தால் குறுங்கோணம்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு நம்பருக்கும் எத்தனை டிகிரி இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். ஓகேவா? 2 நம்பருக்கு இடையில 30 டிகிரி. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 30, 60, 90, 120, 150 டிகிரி இருக்குது. இதில் 7லேருந்து 12க்குள்ளே எத்தனை டிகிரி இருக்குன்னா வரைக்கும் இதில் 150 டிகிரி இருக்குது. அதனால் இது விரிகோணம். ஓகேவா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1க்கும் 10க்கும் இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை. 1லேருந்து 10க்குள்ளே என்னென்ன நம்பர் பகா எண்ணா 2, 3, 5, 7 மொத்தம் 4 பகா எண்கள் இருக்குது. 4 டிக் பண்ணிட்டோம். அடுத்து 2, 3 மீப்போமா. 2ம் பகாயன் 3ம் பகாயன், அதுக்கான மீப்போமா வந்து 6. அடுத்து பவ், கவ், ஹவ், இதோட ஆர்டரில் என்ன வரும்னா நவ். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 12 மற்றும் 16 பொது காரணிகள். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம இதை அப்படியே நம்ம வாய்ப்பாடை சொல்லி பார்த்துட்டு போட்டாலும் சரி, இல்லைனா நம்ம எழுதி அதுக்கப்புறம் 12, 16 ரெண்டுலேயும் எது வருதுன்னு பார்த்து போட்டாலும் ஓகே தான். இப்போ 12 பொது காரணிகள். 12 காரணிகள்னால் ஃபஸ்ட்டு 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும், 4ஆம் வாய்ப்பாடில் வரும், அடுத்து 12ஆம் வாய்ப்பாடில் வரும், 6 12ல் வரும். ஓகேவா? 16க்கு என்னென்னா 1ல் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 6ல் வராது, 8ல் 16ல் வரும். அப்போ இது 3லேயும் காமனாக வர்றது எதுனா 1, 2, 4. அதனால் 1, 2, 4 டிக் பண்ணிட்டோம். அடுத்து 11, 15 மீப்போமா 165. ஓகேவா? அடுத்து குறுங்கோணத்தை காட்டும் கடிகாரம். இதில் முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம குறுங்கோணம்னா எல் ஷேப்போட வி ஷேப் மாதிரி இருக்கும், அதுதான் குறுங்கோணம். அதனால் இதுதான் குறுங்கோணம். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மார்ச் மாதம் முதல் மலர் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் குழலி 30 நாட்களுக்கு ஒரு முறையும் கணினி தேர்வுக்கு செல்கிறார்கள் எனில் எத்தனை நாள்களுக்கு ஒரு முறை இருவரும் இணைந்து தேர்வு எழுதுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வில் நமக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டே 1ல் வந்து 15 ஒரு நாள் மலருங்கிறவங்க வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தேர்வு எழுத போவாங்க. குழலி 30 நாளைக்கு ஒருக்க போவாங்க. ஓகேவா? அப்போ எத்தனை நாளுக்கு அப்புறம் திரும்ப 2 பேரும் சேர்ந்து போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு நம்ம இந்த மாதிரி 2 நம்பர் கேட்டிருந்தாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும், மீப்போமா கண்டுபிடிக்கணும். 15, 30க்கு மீப்போமா கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு 5ஆல் போட்டுக்கிறோம். போட்டோன்னா 3, 5, 15, 6, 5, 30. இப்போ இதை எந்த நம்பரால் வகுக்கலாம்னா 3ஆல் வகுக்கலாம். 3 போட்டோன்னா 1, 3, 3, 2, 3, 6 ஆகிடுது. அப்போ 5, 15 பெருக்கல் 2. இப்போ இது 3ஐயும் பெருக்கணும்னா 30ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த 6, 30. அப்போ இது 30 நாளுகளுக்கு. நீங்களாவே யோசித்து பார்த்தாலும் இப்போ மலர் வந்து எத்தனை நாளைக்கு போகும், முதல்ல 1ஆம் தேதி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க 2 பேரும். 15 நாளைக்கு ஒரு முறைங்கனால மலர் வந்து 15ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகும், குழலி போக மாட்டாங்க. அடுத்த 15 நாள் கழித்து 30ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, மலர் போவாங்க. குழலியும் 30ஆம் தேதி திரும்ப எக்ஸாம் எழுத போவாங்க. அப்போ 30 நாட்களுக்கு ஒரு முறை தான் 2 பேரும் சேர்ந்து, 1ஆம் தேதி 2 பேரும் போனாங்கன்னா அதுக்கப்புறம் 30ஆம் தேதி தான் 2 பேரும் சேர்ந்து தேர்வு எழுதுவாங்க. அதனால் அது நம்ம லாஜிக்காக யோசிக்கிறது தப்பானா கூட இது வந்து நமக்கு எப்பயுமே சரியாக இருக்கும். அதனால் மீப்போமா கண்டுபிடிச்சி எழுதிக்கோங்க. அடுத்து பகா காரணிகளை மட்டும் கொண்ட பெருக்கல் கூற்று. பகா காரணிகள் மட்டுமே கொண்டதுன்னா இதுதான் வரும். 2, 3, 5 இதெல்லாம் 6ங்கிறது பகு எண்ணாயிடும். அடுத்தது 10ம் அது மாதிரி தான், இங்கே 15ம் அப்படி தான். இது மட்டும்தான் பகா காரணிகளை மட்டுமே உள்ளது. ஓகேவா? அடுத்தது சரியான அமைப்பு முறையை தேர்ந்தெடு. சரியான அமைப்பு முறை இது 2ல், இது 4 இருக்குது. 4ல் எது வரும்னு பார்த்தா இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரைமிங்கில் வரும். பென்னு, டாட்டு, பே, 1 இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அடுத்து கேட்டு, டேப்பு, காக்கு, கோம்பு
இதுவும் வேறு மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் டிக்கு, பிக்கு, பிக்கு, பிக்கு எல்லாமே இக்குன்னு முடியுது. அடுத்து சி, பி, ட்ரீ, ஃபி எல்லாமே ஈன்னு முடியுது. அப்போ இதுவும் தான் ஓரளவுக்கு இது ரெண்டும் தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இ மற்றும் இ. அவ்வளோதான். தேங்க்யூ.